அண்மைச் செய்தி. தாவேக ஆட்சியை கவிழ்க்க சதி செய்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக ஹவாலா பணம் கைமாறி இருப்பதாக விசாரணையில் தெரியவந்த நிலையில் அமலாக்கத்துறையும் விசாரணையில் இறங்கியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாவேக ஆட்சியை கவிழ்க்க சதி செய்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக ஹவாலா பணம் கைமாறி இருப்பதாக விசாரணையில் தெரியவந்த நிலையில் அமலாக்கத்துறையும் விசாரணையில் இறங்கியுள்ளது. ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசியதாக கொடுத்த புகாரில் 11 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கதிரவன், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியை கவிழ்க்கும் விதமாகவும் சட்டப்பேரவையில சபாநாயகருக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வரும்போது அதற்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்று கூறி ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் கூடிய இளையராஜா என்பவரிடம் 35 கோடி ரூபாய் பேரம் பேசியும் இடைத்தரகருக்கு 5 கோடி ரூபாய் வரை பேரம் பேசியதாக கொடுக்கப்பட்ட புகாரில் இதுவரை 11 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கை தற்போது அமலாக்கத்துறை விசாரணைக்கு எடுத்திருக்கிறது. குறிப்பாக ஹவாலா பணம் கைமாறி இருப்பதாக சென்னை காவல்துறை தெரிவித்துள்ள நிலையில சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றிருக்குமா என்ற ஒரு கேள்விக்குறியோடு அமலாக்கத்துறை இந்த ஆவணங்களை எடுத்து விசாரித்து வருகிறது. ஹவாலா பரிமாற்றம் நடந்துள்ளதால் அமலாக்கத்துறை தானாகவே இண்டிகேட்டட் போர்ட்டலில் இருந்து தாவேக பேரம் குறித்தான வழக்கு ஆவணங்களை எடுத்து விசாரணைக்கு எடுத்திருப்பதாகவும் அதே போல மற்ற விவரங்களை காவல்துறை சென்னை காவல்துறையிடம் கேட்டு அந்த ஆவணங்களை தரக்கூடிய பணியில் இப்போ தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கணக்கில் காட்டப்படாத பணம் 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதால் சட்டவிரோத பணி பரிமாற்றம் நடைபெற்றிருப்பதாகவும் அதே போல கோடிக்கணக்கில் பணம் பேரம் பேசப்பட்டிருப்பதாகவும் அதே போல ஒரு கார்பரேட் நிறுவனம் இதற்கு 180 கோடி வரை ஒதுக்கீடு செய்து இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை வாங்குவதாக தகவல்கள் வெளியான நிலையில அது தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு தற்போது அமலாக்கத்துறை தயாராகி இருக்கிறது. 11 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். திருநாவுக்கரசு என்ற யூடியூபர், ரமேஷ் கார்த்திக் உள்ளிட்ட 11 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையில இந்த வழக்குல அசோக்குமார், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு முன்ஜாமீன் கொடுக்கப்பட்டு அவர்கள் காவல் நிலையத்திலும் கையெழுத்திட வேண்டும் என்று நீதிமன்றத்தால் தெரிவிக்கப்பட்ட நிலையில தற்போது இந்த வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு துவக்கியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மேலும் 4 நபர்களை தற்போது போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள். காவல் நிலையத்தில் வைத்து தற்போது இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. மதுரையை சேர்ந்த கணேசன், ரகு உள்ளிட்ட 4 பேரிடம் திருவள்ளி போலீசார் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னும் இதற்கு கைது நடவடிக்கை தொடரும் என்றும் சென்னை காவல்துறையில் தெரிவிக்கப்பட்ட நிலையில தற்போது அமலாக்கத்துறையும் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை துவக்கியிருக்கிறது. அதுக்குரிய ஆவணங்களை இன்டகிரேட்டட் அந்த போர்ட்டலில் இருந்து, அதாவது ஒருங்கிணைக்கப்பட்ட அந்த இணையதளத்திலிருந்து அதற்குரிய ஆவணங்களை எடுத்தும் மற்ற தகவல்களை சென்னை காவல்துறையிடமிருந்து பெறக்கூடிய நடவடிக்கையில அமலாக்கத்துறை ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளது அரசியல் வட்டாரங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.